ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நுங்கு பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ நான் 6 நுங்கு எடுத்திருக்கேன். இதில் இருக்க மேல் தோலெல்லாம் எடுத்துடணும். இது மாதிரி இது முத்தலாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப எலசாகவும் இருக்கக்கூடாது, நல்லா மீடியமானதாக இருக்கணும். இதில் தோல் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் எடுத்துடலாம். இப்போது இது மாதிரி ஃபுல்லாக எடுத்துடணும். இதில் ஒரு 3 நுங்கு மட்டும் நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க போகிறேன். மீதி இருக்கிற நுங்கு இது மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம கடைசியாக மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இந்த பால் நல்லா சுண்ட காய்ச்சணும். நல்லா ஏடெல்லாம் படிஞ்சதுனாக்கா அதோடையே சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதோடு சேர்த்து நல்லா கரையட்டும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நமக்கு சீசனில் தாங்க நுங்கு கிடைக்கும். அது மாதிரி டைமில் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ பால் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை நல்லா கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வரைக்கும் நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா பால் ஆறி இருக்குது. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த நுங்கு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நுங்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா கிளறி விட்டு கடைசியாக கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி போட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நுங்கு பாயசம் தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.